ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஃப்ளவர்ஸ் டிசைனை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு பார்ட் போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் பார்ட். ஃப்ளவர்ஸ் எப்படி சிம்பிளாக வரையலான்றதை பார்த்து கற்றுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறேன், அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர்ஸ் பெட்டல் வந்து நான் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி பெட்டல் போட்டுக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு போட்டு அது ஒன்று மேலே ஒன்று போட்டுகிட்டே வரவ இந்த ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் 3 பெட்டல் வரைஞ்சிக்கிறேன் மேலே, ஸ்பைரலுக்கு மேலே. அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கங்க, ஃப்ளவர் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் வரைஞ்சதுக்கு அதுக்கு மேலே வந்து நான் போல்ட்னஸ் பண்ணிக்கிறேன். போல்ட்னஸ் பண்ண வந்து பார்க்க ஃப்ளவர் ரொம்ப அழகாக தெரியும். அப்புறம் உள்ளே வந்து ஒரே ஒரு சின்ன ஷேடோ மட்டும் கொடுத்துக்கிறேன் ஃப்ளவர்ஸ்குள்ளே. இது போல் மெகந்தி ரிலேட்டடான வீடியோ ஏதாவது தேவைனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இதே போல் ஒவ்வொரு ஃப்ளவராக வரையலாம். நான் வந்து ஃப்ளவர் மட்டும் இல்லாமல் பீகாக், லோட்டஸ், அப்புறம் எலிஃபண்ட் இது போல் வீடியோ வரையலான்னு இருக்கேன். இந்த போல் வீடியோ வேணுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து லீஃப் போட்டுக்கிறேன். லீஃப் போட்டு அதுக்கு மேலே ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு ஆர்ம்ஸே பெரிய சைஸாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு லீஃப்குள்ளே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை என்ன மாதிரி ஷேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். மேலே வந்து நான் வேறு டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பெட்டல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. நீங்கள் பெட்டல்ஸ்க்கே நான் ஒரு வீடியோ போடுறேன், இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்குங்க. நிறைய பெட்டல்ஸ் போட்டு நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணலாம். அடுத்து இப்போ நான் போட்ட பெட்டல்ஸ் மேலே திக் லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஷேடிங் கொடுத்துக்கிறேன். இப்போ சிம்பிளாக ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பேஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெட்டல்ஸை மாற்றி வரைய நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம தாட்க்கு ஏற்றாப்புல வரைஞ்சிட்டே இருக்கலாம். இப்போ வந்து தேர்ட் ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டு ஆர்ம்ஸே பெரிய சைஸாக போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து 2 ரோ வரைஞ்சிட்டு இந்த ஸ்பைரல் ஆர்ம்ஸே 2 முறை ரிட்டன் வரைஞ்சிக்கலாம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி. இந்த ஃப்ளவரை வந்து பஞ்ச் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு ஃப்ளவரையே கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி 3 அதை கண்டினியூ வரைஞ்சோம்னாக்கா அது பார்க்க ட்ரையாங்கிள் ஷேப்பும் இருக்கும், அதை பஞ்சாக இருக்கும். இதனால் இது பஞ்ச் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது போல் மெகந்தி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஃப்ளவர் டிசைனோட தேர்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.